இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருள் கேரட், இஞ்சி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் ஒரு அழ பச்சரிசி நான் ஊற வச்சுருக்கேன். அதே மிக்சியில் போட்டு மழமழன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு வெங்காயம், கேரட், புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த அரிசியையும் அதில் ஊற்றி நல்லா கிளறணும். கிளறினதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஒரு அந்த பக்கம் வந்தோடனே நிறுத்திடணும். நிறுத்திட்டதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னாலும் நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா கொழுக்கட்டை மாதிரி வேணும்னாலும் கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி தட்டு வச்சு இட்லி குண்டால தண்ணி ஊற்றி முதல்ல கேஸில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டில் நல்லா சின்ன சின்னதாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அதை ஒரு 5 நிமிஷம் ஆவியில் விட்டோன்னா சுட சுட கார கொழுக்கட்டை ரெடி. அதை எடுத்து அழகாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ.